நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் மொத்தமா கோவப்பட்டுக்கோ. ஓகே? அடியாள் ராகவன் எப்படி எங்களுக்கு டிரைவரா மாறினான்றது தானே உன்னோட பெரிய ஷாக்கே. முதல்ல அதை கிளியர் பண்ணிடுறேன். யாருமா நீ? எனக்கு ஏன் பணம் கொடுக்குற? நீ ஒரு ஆள் கிட்ட 25,000 வேணும்னு கேட்டல, அந்த ஆளோட பொண்டாட்டி தான் நான். அப்படியாம்மா? சார் தான் பணம் கொடுத்து அனுப்புனாரா? கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த ஆள் அப்பவே பணம் கொடுத்துருப்பான்ல. என்கிட்ட ஏன் கொடுத்து அனுப்ப போறான்? அந்த ஆள் ஒன்னும் என்ன அனுப்பல. நானா தான் அவனுக்கு தெரியாம உன்னை தேடி வந்திருக்கேன். எதுக்கு? நீ உன்கிட்ட ஏதோ வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல, அந்த வீடியோவை நான் பார்க்கணும். நீ எதுக்கு அதை பார்க்கணும்? உன் தேவை 25,000 தானே. அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நான் உனக்கு 30,000 ரூபாய் தருவேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த வீடியோல என்ன இருக்குன்னு நோட்டம் பார்க்கறதுக்கு அந்த ஆள் உன்னை அனுப்பியிருக்கான். இந்த கிரிமினல் வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. முட்டாள்தனமா பேசாத. வீடியோவுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல அந்த ஆளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த ஆதாரத்தை அழிச்சாதானே அவன் தப்பிக்க முடியும். அத உன்னை நான் அழிக்க சொல்லல. அந்த வீடியோவை நான் வாங்க தான் வந்திருக்கேன். வீடியோ பார்த்து நீ யூஸ் இல்லைன்னு போயிட்டினா? அது கண்டிப்பா எனக்கு யூஸ் ஆகும். எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு தான் உன்னை காட்ட சொன்னேன். உன் புருஷனுக்கு ஆப்பு வைக்கிற வீடியோ உனக்கு எதுக்குமா? காரணம்லாம் என்கிட்ட கேட்காத. உனக்கு பணம் வேணும்னா வீடியோவை காட்டு, இல்லனா விட்டுரு. சரி, நீ ரொம்ப யோசிக்கிற. உன் மச்சினிச்சி ஃபங்க்ஷனுக்கு வெறும் கையோட தான் போற. நில்லுமா. என்ன பண்றது? உன்னை கேடு கெட்டவனை ஜெயிக்கணும்னா நானும் உன் லெவலுக்கு இறங்கிதான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ராகவன் கிட்ட டீல் பேசிக்கிட்டாலும் அப்பப்ப நானும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். சித்திக்கு இந்த ஆப்பிள கொடுத்து அவளை முழுசா சாப்பிட வைன்னு நீ தர்ஷினி கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். ஆப்பிள்ல ஏதோ மயக்க மருந்து கலந்துருக்குன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு.
அந்த ஆப்பிள் நல்லா இல்லைன்னு சொல்லி தர்ஷினிக்கு தெரியாம வேற ஒரு ஆப்பிள உன் பிளான் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குன்னு நம்பினா தானே பிளான் பிக்கு போகாம இருப்ப. அதனாலதான் ரஞ்சிதாவ மயக்கத்துல இருக்க மாதிரியே நடிக்க சொன்ன. அவன் நிஜமாவே மயங்கிட்டான்னு நினைச்சு ராகவன் உதவியோட அவன் காருக்குள்ள அவளை அடைச்சு வச்ச. அவன் நேரா அவளை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அங்க அவளை பாதுகாப்பா தங்க வச்சுட்டு திரும்ப காலையில பிக்கப் பண்ண சொன்னேன். அப்புறம் எதுக்கு அவ காணோன்னு காலையில பதட்டமா சண்டை போட்டேன்னு தானே பாக்குற. அது எல்லாமே உன்னை முட்டாளாக்க நான் போட்ட டிராமா தான். எல்லாமே சரியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சு நான் ரஞ்சிதாவை தேடி அலைட்டோன்னு நீ என்ன விட்டுட்ட. நான் அவளோட போய் சேர்ந்துக்கிட்டேன். ரஞ்சிதாவை தப்பிக்க வச்சுட்டாலும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வழி வேணும்ல. அதுக்குதான் முதல் நாளே ஒரு வெள்ளை பேப்பர்ல ரஞ்சிதா கிட்ட சைன் வாங்கிட்டேன். எழுத வேண்டியதை எழுதி எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துட்டேன். உங்க தங்கச்சி லைஃப்ல இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. இத பத்தி என்கிட்ட முன்னாலேயே சொல்லிருக்கலாமே கோமதி. லோக்கல் ஸ்டேஷன்ல சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொல்லிருப்பனே. அருண் அம்மா மனசு மாறி ஏத்துப்பாங்கன்னு அருணும் ரஞ்சிதாவும் நம்பிட்டு இருந்தாங்க மேடம். குடும்பத்துக்குள்ளேயே பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த போலீஸ் வரைக்கும் கொண்டு போய் பெருசாக்க வேண்டாம்னு நினைச்சாங்க. அதனால்தான் நானும் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே கைமீறி போற மாதிரி இருக்கு மேடம். அருணோட சொந்தக்கார பொண்ணு கல்பனாங்கிற ஒரு பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி வைக்க 2-3 தடவை அந்த அம்மா முயற்சி பண்ணாங்க. கடவுள் புண்ணியத்தால ஏதோ ஒரு காரணத்தால ஒவ்வொரு தடவையும் அது நின்னு போச்சு. நாளைக்கு திரும்பவும் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க மேடம். கோமதி, முதல் ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்றது லீகலா தப்பாச்சே. அருணுக்கும் ரஞ்சிதாவுக்கும் நடந்தது கல்யாணமே இல்லைன்னு அந்த அம்மா சொல்றாங்க மேடம். ரஞ்சிதா அருணோட மனைவியே இல்லங்கிற மாதிரி அவளை இப்ப வரைக்கும் அவங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்துல அருணோட ஸ்டாண்ட் என்ன? அருண் ரஞ்சிதா மேல நிறைய காதலும் அன்பும் வச்சிருக்காரு மேடம். அத அவரே பல தடவை அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. அந்த அம்மா தான் ஒத்துக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டிதான் அருணையும் இதுக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா ரஞ்சிதாவோட வாழ்க்கையே போயிடும் மேடம். என்ன பண்ணணும்னு யோசிச்சப்பதான் நீங்க இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்த்து உதவி கேட்கலான்னு வந்தேன். நீங்க தான் ஏதாவது செஞ்சு என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்கணும் மேடம். நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். என்ன கோமதி, நீங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க. அதுவும் இல்லாம ரஞ்சிதா பக்கம் நியாயம் இருக்கு. நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன். அருண் ரஞ்சிதா மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? அந்த சர்டிபிகேட் இருக்கா? இல்ல மேடம். ஆனா அருண் ரஞ்சிதா கழுத்துல தாலி கட்டுற வீடியோ இருக்கு. இங்க காமிங்க. ஒரு நிமிஷம். இதோ. கோமதி, இது அப்படியே என் நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே. சென்ட் பண்ணிட்டேன் மேடம். இப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் சுருக்கமா எழுதி கம்ப்ளைண்ட் கொடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரஞ்சிதா கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒத்துக்க மாட்டா மேடம். அதான் அவகிட்ட வெத்து பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கம்ப்ளைண்டா எழுதி கொண்டு வந்திருக்கேன். அது சரியா இருக்கான்னு மட்டும்
நாளே எனக்கு எதிராக திருப்பி விட்டு என் பிளானே காலி பண்ணிட்டல. நீ என்னை விட கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டன்னா எனக்கு தாண்டி ஆபத்து. இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்ச என்னையே முழுகி ஏப்பம் விட்டுருவேன். இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. இன்னொரு தடவை என் மேல கை பட்டுச்சு. ரஞ்சிதா விஷயத்துல இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அவ முறையா அருணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்லயே செட்டில் ஆயிட்டா. அவளை இன்னொரு தடவை தொந்தரவு பண்ண, அவ வேணுங்கிற ஆசையை இப்பவே குழி தோண்டி புதைச்சிட்டு உன் கேவலமான புத்திய மாத்திட்டு இனிமேலாவது ஒழுங்கா இருக்கிறதுக்கு பாரு. பொம்பளைங்க தானே, அவங்களால என்ன பண்ண முடியும்னு அலட்சியமா நினைச்ச நீதான் பெருசா நஷ்டப்படுவ. நான் இப்ப இவ்ளோ சொன்னதையும் மீறி நீ அப்பக்கம் போனேன்னு எனக்கு தெரிஞ்சது, உன்னை கொன்றுவேன். அருண், இந்த பால் பழத்தை சாப்பிட்டு ரஞ்சிதாக்கும் கொடு. புடி புடி அருண். என்ன இவங்களுக்கு பாலும் பழம் தான் கேடு. ஏய், என்னடி பண்ற? ஏய் கல்பனா, அறிவு இருக்கா உனக்கு? கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கேட்டுரும். ஏய் போடி. ஐயோ, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் வந்து இருங்க. ஏய் கல்பனா, ஏதாவது பேசுனீங்க நான் கொன்னுடுவேன். அவ்வளவுதான். நிறுத்துங்க. ஏய், இது ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி. அருண் எனக்கு சொந்தமானவர். போலீஸ் துணையோட வந்து என் வாழ்க்கை சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோரம் ஆக்கிட்டல. கல்பனா, நீ தேவை. கல்பனா, ஏய் அருண், நீங்க இதுல தலையிடாதீங்க. ஏய் வெள்ள போடி போன்னு சொல்றேன்ல. சொல்லிட்டே இருக்கேன். வாடி. ஏய் விடு கல்பனா, விடு கல்பனா, வாடி வெள்ள வா. ஏய் கல்பனா, ஏய் வேடா விடு. ஏய் கல்பனா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் கல்பனா, என்ன பண்ணிட்டு இருக்க? யாரும் எதுவும் பேச கூடாது சொல்லிட்டேன். ஏய் வெள்ள போடி. கனவா? பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். அம்மா, காலையில இருந்து நீங்க ஒன்னும் சாப்பிடலம்மா. சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா இல்ல டீயாச்சும் போட்டு தரட்டுமா? அம்மா. ஹே சுதா, நீ விடு. இல்லக்கா. கல்பனா, ஏய் உனக்கு என்னாச்சு? பேக்கோட எங்க கிளம்பிட்ட? எல்லாம் இனி முடிஞ்சு போச்சு அண்ணி. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கிறதுல
அர்த்தமே இல்ல. நான் போறேன் அண்ணி. கல்பனா, இந்த பார், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ எங்கேயுமே போக கூடாது. நான் உன்னை போகவும் விட மாட்டேன். என்ன சங்கடப்படுத்தாதீங்க அத்தை. உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் நான் இவ்ளோ நாள் அமைதியா இருந்தேன். ஆனா இனிமே உங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்கிறப்போ நான் ஏன் இங்க இருக்கணும்? அத்தை, என்னை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு உறுத்தலாவும் வேதனையாவும் தான் இருக்கும். எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சு உள்ளே நீங்க குலுங்கி குலுங்கி சாவீங்க. உங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்க நான் விரும்பல அத்தை. நான் இந்த வீட்டை விட்டு போறதுதான் சரியா இருக்கும். கல்பனா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ அம்மா, அம்மா, என்னத்த இதெல்லாம்? நீங்க போய் ஏன் கால்ல விழறீங்க? மேல மேல என்ன நோக அடிக்காதீங்க ப்ளீஸ். இது பாருமா, சொன்ன வார்த்தையை என்னால காப்பாத்த முடியல. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கை கொடுத்து உன்னை நான் ஏமாத்திருக்கேன். உன்னை மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு போய் உன்னை நான் அசிங்கப்படுத்திருக்கேம்மா. ஐயோ, இந்த பாவத்தெல்லாம் நான் எப்படி எங்க போய் தொலைப்பேன்னு எனக்கு தெரியலையே கடவுளே. அத்தை, நீங்க எந்த பாவமும் செய்யல. அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க அத்தை. அம்மா போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன தூக்கி சுமக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. ஆனா எனக்கு இன்னொரு அம்மாவா மாறி இந்த வீட்ல எனக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தியா என்னை ஏத்துக்கிட்டீங்க. இந்த பெருந்தன்மை யாருக்குமே வராது அத்தை. அருண் ரஞ்சிதா பக்கம் இருந்தப்ப கூட நீங்க என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. என்னையும் அருணையும் சேர்த்து வைக்கணும்னு தான் நீங்க மனசார நினைச்சீங்க. அதுக்காக உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க. போலீஸ கூட்டிட்டு வந்து நம்ம கனவெல்லாம் அழிச்சது அந்த ரஞ்சிதா தான். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல அத்தை. இது பாருமா, நீ என்ன சொன்னாலும் என்னால சமாதானம் ஆகவே முடியலம்மா. என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உனக்கு நான் உத்தரவாதம் கொடுத்தேன். இல்லன்னா நீ பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்ப இல்ல. ஐயோ, உன் மனசுல நான் அந்த ஆசையை தூண்டி விட்டேன். அதை நிறைவேற்ற முடியலன்னு கை விரிக்கிறது பெரிய துரோகம். அந்த துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாதுமா, மன்னிப்பே கிடையாது. ஏன் அத்தை பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க? ரஞ்சிதாவோட சுயநலத்துக்கு நம்ம எல்லாருமே பலி ஆயிட்டோங்கிறது தான் அத்தை உண்மையே. அருணோட வாழ்றது கூட அவளுக்கு இப்ப முக்கியம் இல்ல அத்தை. உங்களை தோக்கடிக்கணும், உங்ககிட்ட அவ விட்ட சவால்ல ஜெயிக்கணும். அதான் அவளோட ஒரே நோக்கம். அதனாலதான் நீங்க அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு போலீஸ வச்சு மிரட்டி அவ நினைச்சத சாதிச்சுக்கிட்டா. அடுத்துதான் உங்களதான் வெளியே துரத்த போறா. அண்ணி, அண்ணனோட உங்களுக்கு கல்யாணம் நடக்கலனா என்ன? நீங்க இங்கேயே இருக்கலாமே. உங்களுக்கு நாங்களா இல்லையா? ஆமா கல்பனா, அருணும் இப்ப ரஞ்சிதா மேல கோவமாவும் வெறுப்பாவும் தான் இருக்கான். உன் விஷயத்துல இப்போ எதுவும் முடிஞ்சு போகல. அவன் அவகிட்ட இருந்து பிரிச்சு உன்னோட சேர்த்து வைக்க இப்போ சான்ஸ் இருக்கு கல்பனா. நீ இங்கே இருந்தாதான் கல்பனா அது எல்லாமே நடக்கும். வேணா நீ நம்பி நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல போராட எனக்கு தெம்பில்ல. அதுவும் இல்லாம அவளுக்கு சப்போர்ட்டா இப்ப போலீஸ் வேற இறங்கிட்டாங்க. அவளுக்கு எதிரா நீங்க என்ன செஞ்சாலும் திரும்ப கம்ப்ளைண்ட், அரெஸ்ட்னு பிரச்சனை பெருசாதான் ஆகும். இன்னொரு தடவை அத்தையும் அவ முன்னாடி அசிங்கப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இவ்வளவு நாள் நீங்களாம் எனக்கு ஆதரவா இருந்ததே பெரிய விஷயம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். காலத்துக்கும் நான் மறக்க மாட்டேன். கல்பனா, அத்தை ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க அத்தை. நான் இங்க இருந்தா உங்களுக்கும் சங்கடம், எனக்கும் கஷ்டம். நான் இந்த வீட்டை விட்டு போறதால நம்ம உறவு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. உங்களை பார்க்கணும்னு தோன்றப்பெல்லாம் நான் இங்க கிளம்பி வந்துருவேன். என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வாங்க. ஆனா இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. வரேன் அண்ணி. சித்ரா, நல்லா படிக்கணும்னு சரியா?
வரேன் சுதா. கல்பனா 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 ஐயோ.